முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாகவும், தேர்வு செய்யப்பட்ட புதிய எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்கும்படி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருந்தார். இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட புதிய எம்பிக்கள் மக்களவையில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து பல்வேறு அறிவுரைகளை வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தோல்வியை தழுவியது. புதுச்சேரி உட்பட 8 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டும் இழந்தது. இது கட்சி வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமின்றி அதிமுக தான் போட்டியிட்ட 32 தொகுதிகளில் 9 இடங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது தேர்தல் தோல்வி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக பிறை தென்பட்டதால் வருகிற 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என அரசு தலைமை காஜி சுல்தான் சலாஹுதீன் முகமது அய்யூப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று துல்ஹஜ் பிறை புதுச்சேரியில் காணப்பட்டதாக கூறியிருக்கிறார். இதன் காரணமாக இன்று துல்ஹஜ் மாத முதல் பிறை என்று ஷரியத் முறைப்படி நிச்சயிக்கப்பட்டிருப்பதாகவும் பக்ரீத் வருகிற 17ஆம் தேதி கொண்டாடப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லியில் நடைபெறவுள்ள காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சி யாருக்கும் எதிர்ப்பாக செயல்படாது என்றும், மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க தொடர்ந்து போராடும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கூட்டணிக்கு கையேந்தும் நிலையை பாஜகவுக்கு மக்கள் உருவாக்கியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல், எம்பிக்களை அதிகப்படுத்துதல் போன்ற திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்ள மாட்டார் என கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் மக்கள் தீர்ப்பு எனவும், மோடியின் எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் நிறைவேற வாய்ப்பு கிடையாது எனவும் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியலில் இருக்கிற அடிப்படை அருகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கிறதா என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாஜக குறித்து பேச வேண்டாம் என்றும், அப்படி பேசினால் அவரை பற்றிய அனைத்தும் தெரியப்படுத்த வேண்டி வரும் எனவும் எச்சரித்தார். மேலும் ப. சிதம்பரத்திற்கு பொருளாதாரம் பற்றி தெரியாது என்று நினைத்ததாகவும், ஆனால் தற்போது அரசியல் தெரியவில்லை எனவும் விமர்சித்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் அமைப்பினர் நெல்லை ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன், மாஞ்சோலை பகுதியில் உள்ள மக்களின் தற்போதைய நிலை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகம் எடுத்து நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். 2028ஆம் ஆண்டு வரை தேயிலை தோட்டம் செயல்படுத்துவதற்கு கால அவகாசம் இருக்கும் நிலையில் ஜூன் மாதத்திற்குள் அனைவரும் வெளியேற வேண்டும் என தேயிலை தோட்ட நிர்வாகம் வற்புறுத்தி வருவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் அவர் கூறினார். பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கில் தாசில்தார் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாததால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் மாற்று இடம் செல்ல மறுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு 24 மணி நேர கால அவகாசம் வழங்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்தனர். தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தாசில்தார் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.
கோவையில் தாய் யானை குட்டியை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளாததால் யானை கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வந்தனர். அப்போது தாயுடன் இருந்த 3 மாத குட்டி யானையை வனத்துறையினர் பராமரித்து வந்த நிலையில் அந்த குட்டி யானை அதன் கூட்டத்துடன் சென்றது. அதனைத் தொடர்ந்து உடல்நலம் தேறிய தாய் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்நிலையில் குட்டி யானை கூட்டத்திலிருந்து பிரிந்து தோட்டத்திற்குள் சுற்றி வந்தது. இதையடுத்து வனத்துறையினர் குட்டி யானையை தாயுடன் சேர்க்க முயற்சித்த போது தாய் யானை சேர்த்துக் கொள்ளாததால் யானைகள் கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். தூத்துக்குடியில் பனைமரத்தை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு விரிவான பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உடன்குடியைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த ஆண்டை விட தற்போது அதிக அளவில் பனைமரங்கள் வெட்டப்பட்டு வருவதாகவும் உரிய அனுமதி பெற்று மரத்தை வெட்ட வேண்டும் என்ற அரசாணையை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் 2021ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இதுவரை பனைமரத்தை பாதுகாக்க என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்றும் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு விரிவான பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாத மலையில் ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் நீரில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஜவ்வாது மலைப்பகுதிக்குட்பட்ட கோவிலூர், முள்ளிப்பட்டு, நல்லாப்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மலைப்பகுதிகளில் உள்ள சிற்றோடைகள் மற்றும் மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் நீரோடையை இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் கடக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்க பாருங்க மக்களே, ரோட்ல வர முடியல மக்களே, இங்க வண்டி போக முடியல. இங்க பாருங்க. தஞ்சையில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் 40,000 ஏக்கர் பரப்பளவில் கோடை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அம்மாப்பேட்டை பகுதியில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக பயிர்கள் மழை நீரில் கிடந்து முளைக்க தொடங்கிவிட்டதாகவும் ஏக்கருக்கு 30,000 வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே 100 நாள் திட்டத்தில் வேலை செய்யும் பெண்மணிக்கு விழுப்புரம் மாநில வணிக வரி அலுவலகத்திலிருந்து 40 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் வந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி கிராமம் பகுதியைச் சேர்ந்த மலர் என்பவர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு கடந்த 13ஆம் தேதி விழுப்புரம் மாநில வணிக வரி துணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து சுமார் 40 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்ற கடிதம் வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மலர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி புகார் அளித்துள்ளார். கடலூர் மாநகராட்சியில் சொத்து வரி நிர்ணயம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். மஞ்சக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சொத்து வரி நிர்ணயம் செய்வதற்காக மாநகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர் பாஸ்கரன், வருவாய் உதவியாளர் லட்சுமணன் ஆகியோர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செல்வம் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணாமலை படத்துடன் நடுரோட்டில் ஆட்டின் தலையை வெட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாடுதுறையில் பாஜகவினர் ஆன்லைன் வாயிலாக ஆளுநருக்கு புகார் அளித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை தோல்வியடைந்தார். அதனை கொண்டாடும் விடமாக நடுரோட்டில் வைத்து ஆடு ஒன்றின் தலையை வெட்டி சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்நிலையில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இணையத்திலிருந்து அந்த வீடியோவை நீக்க வேண்டும் என மயிலாடுதுறையில் பாஜகவினர் ஆன்லைன் வாயிலாக ஆளுநருக்கு புகார் அளித்துள்ளனர். பொது இடங்களில் பாலின சார்பற்ற கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஃப்ரெட் ரோஜர்ஸ் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழ்நாட்டில் உள்ள 22,364 திருநர்களுக்கு பொது இடங்களில் பாலின சார்பற்ற கழிப்படங்களை அமைக்க உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வு விசாரித்த போது இதுகுறித்து விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். துபாயிலிருந்து சென்னைக்கு 6 கிலோ தங்கம் கடத்தி வந்த 5 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். துபாயிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா பயணிகளாக சென்று திரும்பிய 5 பேரை பரிசோதனை செய்ததில் உள்ளாடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த தங்கச் செங்கிலி மற்றும் பேஸ்ட் வடிவ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். 6 கிலோ எடையுள்ள அந்த தங்கத்தின் விலை 3,91,00,000 ரூபாய் என்று கூறப்பட்ட நிலையில் 5 பேரையும் இது தொடர்பாக கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாட்டை இழந்து தாங்கள் இடம்பெயர்ந்து வந்தாலும் தங்களிடமிருந்து பிரிக்க முடியாதது கல்விதான் என இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் வேல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியாவில் உள்ள இந்திய பல்கலைக்கழகம் இணைந்து MBA படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், மறுக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம் என்றும் கல்வியை தம்மிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது என்றும் கூறினார். மேலும் தாய்நாட்டை இழந்து வந்த தங்கள் மக்களுக்கு கல்வியை இலவசமாக வழங்குவதை மனமாற பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். காலத்தால் அழியாத தலைவரான கலைஞர் கருணாநிதியின் புகைப்பட கண்காட்சியை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நடிகர் நாசர் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நவீன புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதை நடிகர்கள் சத்யராஜ், விஜயகுமார், நாசர் ஆகியோர் பார்வையிட்டனர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கண்காட்சியை பார்க்கும்போது கருணாநிதியை நேரில் பார்ப்பது போல் இருப்பதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நடிகர் விஜயகுமார், கலைஞர் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எவ்வளவு பாடுபட்டுள்ளார் என்பதை இந்த புகைப்பட கண்காட்சி விளக்குகிறது என்றார். சென்னை காவல்துறை தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 60 தலைமை காவலர்களை சிறப்பு உதவி ஆய்வாளர்களாக நியமித்து உத்தரவு வெளியாகியுள்ளது. சென்னை காவல் ஆணையர்கள் அலுவலகங்களில் காவலர்கள் குறைதீர் கூட்டம் நேற்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. அதன் முதல் நாள் முடிவில் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட 60 தலைமை காவலர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கி சென்னை காவல்துறை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.